வணக்கம். ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போது SCBன்னு சொல்லிட்டு செல்ஃப் கண்டெய்ன்டு ப்ரீத்திங் ஏர்பாட். செல்ஃப் கண்டெய்ன்டு ப்ரீத்திங் ஏர்பாட்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு நார்மலான ஏரை எப்பவுமே சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே போகிறோம். தட் மீன்ஸ் கண்ட்ரைன் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் ஃபைட்டிங் ஏரியா, ஸ்மோக்காக இருக்கட்டும், இல்லை டாக்ஸிக் ரிலீஸ் அமோனியா கேஸ் ஆர் எல்பிஜி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நாம் ஒரு ஹியூமனுக்கு தேவையான ப்ரீத்திங் ஏரை அந்த அட்மாஸ்பியர் எடுக்க முடியாது. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரீத்திங் ஏர்பாரட்டஸ். ஒரு இடத்துல போகிறோம் அப்படிங்கும்போது இந்த ப்ரீத்திங் ஏர்பாரட்டஸ் எப்படி இருக்கும், எப்படி ஏர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இதில் 3 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று பேக் பிளேட் அலாங் வித் ப்ரெஷர் கேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சிலிண்டர் ஆர் கார்பன் காம்போசிட் சிலிண்டர். மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சிலிண்டர்ஸ் ஹேவிங் மோர் காம்போசிட் டைப். ஸோ கார்பன் காம்போசிட் டைப் கொஞ்சம் லைட் வெயிட் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ் பீஸ். ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு SCBS வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர்ஸாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னா பர்த் டைம் நாமளே எடுக்கிற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் ப்ரெஷர் நம்ம மேலே ஃபேஸில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரீத்திங் ஏர்பாரட்டஸ் நம்ம எப்படி போடுறோம்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் ஏர்பாரட்டஸ் நம்ம எடுக்கணும். ஸோ வி ஹேவ் டு சீ திஸ் எக்யூப்மெண்ட் ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபிசிக்கல் செக்அப் நம்ம பண்ணுறோம். ஃபிசிக்கல் செக் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த ஒரு ப்ரீத்திங் ஏர்பாரட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஸ்டாண்டு இப்படி பேக்கில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா குஷன்டு பேடுன்னு சொல்லுவது. குஷன்டு பேடு, பக்கிள்ஸ் எவ்ரி திங்ஸ் அவைலபிள். எடுத்து போடும்போதே இந்த நல்லா ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இது நம்மளோட கைக்குள்ளே வர மாதிரி எடுத்து நம்ம ஜஸ்ட் 1 2 இந்த ஒரு ஃபேஸ் பீஸ் இதில் வந்துருச்சு. திருப்பத்துக்கு ஏதுவாக இந்த ரேச்சட் பால் பார்த்தீங்கன்னா திருப்பத்துக்கு ஏதுவாக இது ஈஸியாக லெஃப்டில் திருப்புற மாதிரி இருக்கும். டியூப் பண்ணி ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆன் பண்ணும்போது ஈஸியாக ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணும்போது ஜஸ்ட்டு இழுத்துட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது டிமாண்ட் வால்வு வரக்கூடிய இந்த ரேச்சட் வால்வு. இங்கே வரக்கூடியது டிமாண்ட் வால்வுன்னு சொல்லுவோம். இது ப்ரெஷர் கேஜ். ஸோ ஆன் பண்ண உடனேயே இந்த ப்ரெஷர் கேஜில் எத்தனை ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 300 பார்னு சொல்லுவாங்க. சிலிண்டரோட கெப்பாசிட்டி 6 லிட்டரு. ஆன் பண்ணும்போது 300 பார் இருந்துச்சுன்னு சொன்னால் 6 × 300 1800. ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 40 LPM சொல்லுவாங்க. ஸோ 40 LPM, ஸோ 1800 / 40, 45 நிமிஷம் 300 பாராக இருந்தால் வரும். இது 200 பாராக இருந்தால் 30 நிமிஷம் வரும். 100 பாராக இருந்தால் 15 நிமிஷம் வரும். ஸோ எந்த இடத்துல ரொம்ப கம்மியாகுதோ, லெஸ் தேன் 50 பார் வருது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விசில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். தென் வி ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் த ஏரியா. இந்த மாதிரி நம்ம போகும்போது ஃபேஸ் பீஸ் நம்ம தனியாக போட்டுருக்கலாம், இல்லை போட்டு வச்சுருக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பீஸ் எடுக்கிறோம். இது கிளியர் ஃபேஸ் பீஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் டைப்பு. இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி வரக்கூடிய எல்லா விதமான ஒரு SCBAவும் ப்ளக்இன் டைப்பில் வந்து. ஸோ ப்ளக்இன் பண்ண உடனே நமக்கு ஏர் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேஸ் பீஸ் எடுக்கிறோம். நீட்டாக நம்ம பண்ணியாச்சு. டைட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம டைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏர் டைட் ஆகிடுச்சு. அப்போது அடுத்த ஒரு ஏர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும். இதை நம்ம எப்படி லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் வர்றதுன்னு சொல்லிட்டு ஸோ ப்ளக் அவுட் பண்ணிட்டோம்னா ஏர் வர்றது அப்படியே நின்றும். வி கேன் ஈஸிலி கோ ஆன் டேக் தி ஒரு ஃப்ரெஷ் ஏர். அது ஒரு ப்ளக்இன் டைப் இருந்தால், இது ஸ்க்ரூ டைப் அப்படிங்கிறதுனால இது இப்படி ஒரு அன்ஸ்க்ரூ பண்ணுறோம். எல்லாம் வந்துச்சு அட்மாஸ்பியர் ஏரை வரும். ஸ்பீச் வேகம் இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டும் நமக்கு கேட்கும். இப்போ வரக்கூடிய ஃபேஸ் பீஸ்லாம் நிறைய ஒரு அட்வான்டேஜோடு இருக்குது. நமக்கு என்ன மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ப்ரீத்திங் ஏர்பாரட்டஸ். இந்த பேடு இப்போ FRல இருக்குது. ஸோ FR அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ட்ராட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் ஏதாவது ஃபயர்னா இது தீப்பிடிக்காது. வெளியில் வந்த உடனே இந்த எக்யூப்மெண்ட்டை ஜஸ்ட் டிஸ்மேண்டில் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அட்மாஸ்பியருக்கு வந்து வி கேன் என்ஷூர் தட் இந்த ஏரியா சேஃபாக வந்துட்டோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை கழட்டி வச்சுட்டு ப்ராப்பர் க்ளீனிங் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அடுத்தவங்க யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடாலஜி இருக்கக்கூடிய உங்கள் எக்யூப்மெண்ட் இருந்தால் ப்ளீஸ் கால் அஸ் நாம் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். தேங்க்யூ.